இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 63. மக்களினத்தார் மீது ஆண்டவரின் வெற்றி. யோதோமிலிருந்து வருகின்ற இவர் யார்? கருஞ்சிவப்பு உடை உடுத்தி போஸ்ராவிலிருந்து வரும் இவர் யார்? அழகுமிகு ஆடை அணிந்து பேராற்றலுடன் பீடுநடை போடும் இவர் யார்? நானேதான் அவர். நீதியை முழங்குபவர், விடுதலை வழங்குவதில் திறன் மிக்கவர். உம் ஆடை சிவப்பாயிருப்பதேன்? உம் உடைகள் திராட்சை பிழியும் ஆலையில் மிதிப்பவர் உடைபோல் இருப்பதேன்? திராட்சை பிழியும் ஆலையில் நான் தனியாளாய் மிதித்தேன். மக்களினத்தவருள் எவரும் என்னுடன் இருக்கவில்லை. என் கோபத்தில் நான் அவர்களை மிதித்தேன். என் சினத்தில் நான் அவர்களை நசுக்கினேன். அவர்களின் செந்நீர் என் உடைகள் மேல் தெறித்தது. என் ஆடைகள் அனைத்தையும் கரையாக்கினேன். நான் தண்டனை வழங்கும் நாள் என் நெஞ்சத்தில் இருந்தது. நான் மீட்பு வழங்கும் ஆண்டு வந்துவிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தேன், துணை புரிவார் எவருமில்லை. திகைப்புற்று நின்றேன், தாங்குவார் யாருமில்லை. என் புயமே எனக்கு வெற்றி கொணர்ந்தது. என் சினமே எனக்கு ஊக்கமளித்தது. சினமுற்று மக்களினங்களை மிதித்தேன். சீற்றமடைந்து அவர்களை குடிவெறி கொள்ளச் செய்தேன். அவர்கள் குருதியை தரையில் கொட்டினேன். இஸ்ராயேல் மீது ஆண்டவர் கொண்டுள்ள இரக்கம். ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ராயேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அவர்களின் மீட்பரானார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்லர், அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவரே அவர்களை மீட்டார். பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கிச் சுமந்தார். அவர்களோ அவருக்கு எதிராக எழும்பி அவரது தூய ஆவியை துயருறச் செய்தார்கள். ஆதலால் அவரும் அவர்களின் பகைவராய் மாறி அவர்களை எதிர்த்து போரிட்டார். அப்பொழுது அவருடைய மக்கள் மோசேயின் காலமாகிய பண்டைய நாள்களை நினைவு கூர்ந்தார்கள். கடலினின்று தம் மந்தையை அதன் மெய்ப்பரோடு கரையேற்றியவர் எங்கே? அம்மெய்ப்பருக்கு தம் தூய ஆவியை அருளியவர் எங்கே? தம் ஆட்சிமிகு புயத்தால் மோசேயின் வலக்கையை நடத்தி சென்றவர் எங்கே? தம் பெயர் என்றென்றும் நிலைக்க அவர்கள் முன் தண்ணீரை பிரித்தவர் எங்கே? பாலை நிலத்தில் தடுமாறாத குதிரையைப் போல் ஆழ்கடலின் நடுவே அவர்களை நடத்தி சென்றவர் யார்? பள்ளத்தாக்கினுள் கால்நடை இறங்கி செல்வது போல் அவர்களும் இளைப்பாற ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்தி சென்றது. இவ்வாறு உமது பெயர் சிறப்புறுமாறு நீர் உம் மக்களை நடத்தி வந்தீர். இரக்கமும் துணையும் வேண்டி மன்றாடுதல். விண்ணகத்து நின்று கண்ணோக்கும் தூய்மையும் மாட்சியும் உடைய உம் உறைவிடத்து நின்று பார்த்தருளும். உம் ஆர்வமும் ஆற்றலும் எங்கே? என் மீது நீர் கொண்ட நெஞ்சுருக்கும் அன்பும் இரக்க பெருக்கும் எங்கே? என்னிடமிருந்து நீர் அவற்றை நிறுத்தி வைத்துள்ளீரே. ஏனெனில் நீரே எங்கள் தந்தை. ஆபிரகாமோ எங்களை அறியார், இஸ்ரேலுக்கு எங்களை தெரியாது. ஆண்டவரே,
நீர்தாமே எங்கள் தந்தை, எம் மீட்பர் என்பதே தொன்றுதொட்டு உமது பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வதேன்? உமக்கு அஞ்சி நடக்காதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்துவதேன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். உம் திருத்தலத்தை உம் புனித மக்கள் சிறிது காலம் உடைமையாக்கிக் கொண்டிருந்தனர். எங்கள் பகைவர் அதை தரைமட்டமாக்கினர். நாங்கள் உம்மால் என்றுமே ஆளப்படாதோர் போல், உம் பெயரால் அழைக்கப்படாதோர் போல் ஆனோம். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 64. நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? அப்போது மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. விறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும், தண்ணீரை நெருப்பு கொதிக்கச் செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும். இவற்றால் உம் பெயர் உம் பகைவருக்கு தெரிய வரும். வேற்றினத்தார் உம் திருமுன் நடுங்குவர். நாங்கள் எதிர்பாராத அச்சந்தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் உம் முன்னே உருகியோடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை. செவியால் உணர்ந்ததுமில்லை, கண்ணால் கண்டதுமில்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகின்றீர். நாங்கள் பாவஞ்செய்தோம், இதோ நீர் சினமடைந்தீர். நெடுங்காலமாய் நாங்கள் பாவத்தில் உழன்றிருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டோர் போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போலாயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்துச் சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை. உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவருமில்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீரோ எங்களை வணைபவர். நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகளே. ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிரும். குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும். உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும். உம் புனித நகர்கள் பாலை நிலமாயின. சீயோன் பால் நிலமாயிற்று. எருசலேம் பாழடைந்து கிடக்கின்றது. எம் மூதாதையர் உம்மை போற்றி பாடிய தூய்மையும் மாட்சியுமிக்க எங்கள் திருக்கோவில் நெருப்புக்கு இரையாயிற்று. எங்களுக்கு அருமையானவை அனைத்தும் அழிந்து போயின. ஆண்டவரே, இவற்றை கண்டும் நீர் வாழாவிருப்பீரோ? மௌனமாயிருந்து எங்களை கடுமையாய் வருத்துவீரோ? இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 65. கலகஞ்செய்வோருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடியடைய இடமளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க நான் இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி, இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கையை விரித்து நீட்டினேன். அந்த மக்களினத்தார் என் கண் எதிரே இவற்றை செய்து
இடையராது எனக்கு சினமூட்டுகின்றனர். தோட்டங்களில் பலியிட்டு செங்கற் பீடங்களின் மேல் தூபங்காட்டுகின்றனர். கல்லறைகளிடையே அமர்ந்து மறைவிடங்களில் இரவை கழிக்கின்றனர். பன்றி இறைச்சியை தின்கின்றனர். தீட்டான கறிக்குழம்பை தம் களங்களில் வைத்துள்ளனர். இவ்வாறிருந்தும் எட்டினில் என் அருகில் வராதே, நான் உன்னைவிட தூய்மையானவன் என்கின்றனர். என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும், நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரியது என் முன் எழுதப்பட்டாயிற்று. நான் அமைதியாயிரேன். அவர்களுக்கு தகுந்த கைமாறை அவர்களின் மடியில் அளந்து கொட்டுவேன். அவர்களுடைய தீச்செயலுக்கும் அவர்களுடைய மூதாதையரின் தீச்செயலுக்கும் சேர்த்து கொட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் மலைகளின் மேல் அவர்கள் தூபங்காட்டினார்கள், குன்றுகளின் மேல் என்னை பற்றி இழிவாக பேசினார்கள். அவர்களுடைய முந்தைய செயல்களுக்குரிய கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன். ஆண்டவர் கூறுவது இதுவே. திராட்சை குலையில் புது ரசம் கிடைக்கும்போது அதை அழிக்காதே, அதில் ஆசி உள்ளது என்பார்கள். அவ்வாறே என் ஊழியரை முன்னிட்டும் நான் செயலாற்றுவேன். அவர்கள் அனைவரையும் அழித்துவிட மாட்டேன். யாக்கோபினின்று வழிமரபினரையும் யூதாவினின்று என் மலைகளை உடமையாக்குவோரையும் தோன்றச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டோர் அவற்றை உரிமையாக்கிக் கொள்வர். என் ஊழியர் அங்கே வாழ்வர். என்னை வழிபடும் என் மக்களுக்கு சாரோன் சமவெளி ஆடுகளின் மேய்ச்சல் நிலமாகவும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு மாடுகளின் தொழுவமாகவும் அமையும். ஆண்டவராகிய என்னை கைவிட்டுவிட்டு என் திருமலையை மறந்தவர்களே, கத்து தெய்வத்திற்கு விருந்து படைத்து மெனி தெய்வத்திற்கு நறுமண திராட்சை ரசத்தை கிண்ணங்களில் வார்ப்பவர்களே, உங்களை வாளுக்கு இரையென குறிப்பேன். நீங்கள் அனைவரும் கொலையால் மடிவீர்கள். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், நீங்கள் மறுமொழி தரவில்லை. நான் பேசினேன், நீங்கள் கவனிக்கவில்லை. என் பார்வையில் தீயென செய்தீர்கள். எனக்கு விருப்பமில்லாததை தேர்ந்து கொண்டீர்கள். ஆதலால் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் ஊழியர்கள் உண்பார்கள், நீங்களோ பசியால் வாடுவீர்கள். என் வேலையாள்கள் பானம் பருகுவார்கள், நீங்களோ தாகத்தால் தவிப்பீர்கள். என் அடியார்கள் அக்களிப்பார்கள், நீங்களோ அவமதிக்கப்படுவீர்கள். என் ஊழியர்கள் உள்ளம் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பார்கள், நீங்களோ நெஞ்சம் உடைந்து கூக்குரலிடுவீர்கள். ஆவி சோர்ந்து கதறி அழுவீர்கள். நான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் பெயரை சாப பெயராய் விட்டுச் செல்வீர்கள். என் தலைவராகிய ஆண்டவர் உங்களை கொன்றொழிப்பார். தம் ஊழியருக்கோ புது பெயர் சூட்டுவார். மண்ணுலகில் ஆசி பெற விளைவோர் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெறுவர். பூ உலகில் ஆணையிடுவோர் மெய்க்கடவுளின் பெயரால் ஆணையிடுவர். ஏனெனில் முன்னாளைய துன்பங்கள் மறந்து போயின, அவை என் பார்வையிலிருந்து மறைந்து போயின. புதிய படைப்பு. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைக்கப்படுவதில்லை, மனதில் எழுவதுமில்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கலிகூருங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சியாகவும் அதன் மக்களை அக்களிப்பாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து அக்களிப்பேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும்
ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுக்குள் இறந்துவிடும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்வு நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்போரும் இளைஞராக கருதப்படுவர். பாவியரோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பர். மக்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள். திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை, மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை. மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள். வீணாக அவர்கள் உழைப்பதில்லை, தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசையை பெற்றவர்களின் வழிமரபினர். அவர்களின் வழித்தோன்றல்கள் அவர்களுடன் இருப்பார்கள். அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும், பாம்பு புழுதியை தின்னும். என் திருமலை முழுவதிலும் தீங்கு செய்வோரும் கேடு விளைவிப்போரும் எவரும் இல்லை என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 66. மக்களினத்தாருக்கு ஆண்டவர் அளிக்கும் தீர்ப்பு. ஆண்டவர் கூறுவது இதுவே: விண்ணுலகு என் அரியணை, மண்ணுலகு என் கால்மனை. அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். இளங்காளையை வெட்டி பலியிடுவதும் மனிதரை கொலை செய்வதும் சில மாந்தருக்கு ஒன்றாம். ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பதும் நாயின் கழுத்தை முறிப்பதும் அனைவருக்கும் ஒன்றாம். உணவு படையல் படைப்பதும் பன்றியின் இரத்தத்தை ஒப்புக்கொடுப்பதும் ஒன்றாம். நினைவு படையலாகிய தூபங்காட்டுதலும் சிலை வணங்குதலும் ஒன்றாம். அவர்கள் தங்கள் வழிகளையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். தங்கள் அருவருப்புகளின் மீது அவர்களது உள்ளம் மகிழ்கின்றது. நானும் அவர்களுக்குரிய தண்டனையை தேர்ந்து கொள்வேன். அவர்கள் அஞ்சுகின்றவற்றை அவர்கள் மீது வரச் செய்வேன். ஏனெனில் நான் அழைத்தபோது எவரும் பதில் தரவில்லை. நான் பேசியபோது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. என் கண்முன்னே தீயவற்றை செய்தார்கள். நான் விரும்பாதவற்றை தேர்ந்தெடுத்தார்கள். ஆண்டவரின் வாக்குக்கு நடுநடுங்குவோரே, அவருடைய வாக்கை கேளுங்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை வெறுத்தொதுக்கும் உங்கள் உறவின் முறையார், நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு தம் ஆட்சியை ஆண்டவர் காண்பிக்கட்டும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள்தாம் வெட்கமடைவார்கள். இதோ நகரில் பேரொலி கேட்கின்றது, திருக்கோவிலில் பேரோசை எழுகின்றது. தம் பகைவருக்கு ஆண்டவர் தக்க பதிலடி கொடுப்பதால் எழும் இரைச்சலே அது. வேதனை வருமுன்னே சீயோன் பிள்ளை பெற்றாள். பேறுகால நேரம் நெருங்கும் முன்னே அவர் ஆண்மகவை ஈன்றாள். இத்தகைய நிகழ்ச்சி பற்றி கேள்வியுற்றவர் யார்? இதை போன்ற ஒன்றை பார்த்தவர் யார்? ஒரே நாளில் நாடொன்று உருவாகிட இயலுமா? ஒரு நொடி பொழுதில் மக்களினம் ஒன்று பிறக்கக்கூடுமா? ஆனால்
வேதனை ஏற்பட்ட உடனே தன் பிள்ளைகளை சீயோன் பெற்றுவிட்டாள். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கின்றார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கின்றார் உங்கள் கடவுள். எருசலேமை அன்பு செய்யும் அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து அகமகிழ்ந்து கொண்டாடுங்கள். அப்போது நீங்கள் அவளின் ஆறுதலளிக்கும் மார்பகங்களில் பால் குடித்து நிறைவடைவீர்கள். அவளுடைய செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பங்காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றனத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தம் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர்தம் பகைவருக்கு எதிராய் மூழும் என்பதும் அறியப்படும். இதோ ஆண்டவர் நெருப்பென வருவார். அவருடைய தேர்கள் புயலென விரையும். கொழுந்துவிட்டெறியும் தம் சினத்தை அவர் கொட்டுவார். தீப்பிழம்பென அவர்தம் கண்டனம் வருகின்றது. தம் நெருப்பையும் வாளையும் கொண்டு மானிடர் அனைவர் மீதும் ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு வழங்குவார். எண்ணிறந்தோரை அவர் கொன்றுவிடுவார். தோட்ட வழிபாட்டிற்கென தங்களை தூய்மைப்படுத்தி தீட்டகற்றுவோர், அதற்கு அணியணியாய் செல்வோர், பன்றி இறைச்சி, எலியின் இறைச்சி மற்றும் அருவருப்புகளை உண்போர் ஆகிய அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிறவினத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில் வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலைவிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதோர், என் மாட்சியை கண்டிராதோர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமிலுள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகும் மண்ணுலகும் என் முன் நிலைத்திருப்பது போல் உங்கள் வழித்தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர். அமாவாசை தோறும் ஓய்வு நாள் தோறும் மானிடர் அனைவரும் என் முன் வழிபட வருவர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் புறப்பட்டுச் சென்று என்னை எதிர்த்து கிளர்ச்சி செய்தோரின் பிணங்களை காண்பார்கள். அவர்களை அரிக்கும் புழு சாவதில்லை, அவர்களை எரிக்கும் நெருப்பு அணைந்து போவதில்லை. மானிடர் யாவருக்கும் அவர்கள்
அருவருப்பாயிருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.